ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோளக்காட்டை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். எப்படி பசன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம தென்னை மரத்தை பாருங்களேன், அதுக்கு பக்கத்தில் அப்படியே செவ்வானம் சூரிய பகவான் சூப்பராக இருக்காருங்க. அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இங்கே பாருங்கள், அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் அப்படியே க்யூட்டாக ஒரு சின்ன ஓட்டையில் எட்டி பார்க்குறாரு பாருங்களே. இருங்க, உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். அழகாக இருக்கார். நான் இங்கே இருக்கேன் பாருங்க அப்படின்னு பார்த்தீங்களா? க்யூட்டாக இருக்கார்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கா? சாயந்தரம் 6 மணிக்கு இந்த வீடியோ எடுத்தீங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களே. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்வேன் இந்த இயற்கைக்கு. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் பார்க்க என்னடா ஒரு இயற்கை இவ்வளோ ஒரு அதிசயங்கள் நிறைந்து இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டேங்க எவ்வளோ அழகாக தெரிகிறாருங்கிறத. வேறு லெவலுங்க. நம்ம கிராமத்து லைஃப் தாங்க, சொல்லிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கணும்னு ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்நாளே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. சரி வாங்க, நம்ம சோளக்காட்டை சுற்றி பார்க்க வந்தால் அதை வேற பார்ப்போம். நல்லா சுற்றி பார்த்து பயிரெலாம் எவ்வளோ அழகாக பசன்னு நெருக்கமாக போட்டு அது வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். இன்னும் ஒரு 2-3 வாரம் கிருமிச்சு எடுத்து காமிக்கிறேன். இன்னும் பெருசாக வந்திருக்கும் பயிர். இங்கே பாருங்கள், அந்த பயிருக்கு நடுவில் ஒரு தேங்காய் விழுந்திருக்கு. இந்த தேங்காய் எப்படின்னா நம்ம தென்னந்தோப்புலாம் இறக்கியிருந்தாங்களே தேங்காய், அதில் தெரிச்சு விழுந்திருக்கும் போல். இது இப்போ என் கண்ணில் பட்டுச்சு. சரி, எடுத்து கொண்டு போய் அப்பாட்ட கொடுப்போம். சோளக்காட்டை சுற்றி பார்க்க வந்த எனக்கு ஒரு தேங்காய் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இயற்கை காட்சிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.